யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம். வசனம் 1. தேவன் பேசிய சொல்லி சகல வார்த்தைகளும் மாவன. வசனம் 2. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. 3. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். வசனம் 4. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொர்பத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். வசனம் 5. நீ அவைகளையே நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தரே இருக்கிறார். நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தையும் பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவனாயிருக்கிறேன். வசனம் 6. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கே 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவனாயிருக்கிறேன். வசனம் 7. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். வசனம் 8. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. வசனம் 9. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளுக்கெல்லாம் நடப்பிப்பாயாக. வசனம் 10. 7ஆம் நாளிலே உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாளை அதிலே ஞானலும் உன் குமாரனாகிலும் உன் குமாரத்தியாகிலும் உன் வேலைக்காரர்களாகிலும் உன் வேலைக்காரிகளாகிலும் உன் மிருக ஜீவன்களாகிலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனாகிலும் யாதொரு வேலை செய்ய வேண்டாம். வசனம் 11. கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். வசனம் 12. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்து இருப்பதற்கு உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. வசனம் 13. கொலை செய்யாதிருப்பாயாக. வசனம் 14. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. வசனம் 15. களவு செய்யாதிருப்பாயாக. வசனம் 16. பிறனுக்கு விரோதமாக பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. வசனம் 17. பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரர்களையும் அவனுடைய வேலைக்காரிகளையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதைகளையும் பிறனுக்குள் யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக என்றார். வசனம் 18. ஜனங்கள் எல்லோரும் இடி முழக்கங்களாயும் மின்னல்களாயும் எக்கால சத்தத்தையும் மழை புகையிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று. வசனம் 19. மோசேயை நோக்கி, நீ எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக. பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். வசனம் 20. மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். உங்களை பேசாதிருப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மையே பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதாகவும் தேவன் எழுந்தருளினார் என்றான். வசனம் 21. ஜனங்கள் தூரத்திலே நின்றார்கள். மோசே தேவன் இருந்த கார்மேகத்திற்கு சமீபமாய் சேர்ந்தான். வசனம் 22. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருடனே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்தில் இருந்து உங்களுடனே பேசினேன் என்று கண்டீர்கள். வசனம் 23. நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளினாலும் தெய்வங்களையும் பொன்னினாலும் தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்கவே வேண்டாம். வசனம் 24. மண்ணினாலே பலிபீடத்தையும் எனக்கு உண்டாக்கி அதன் மேலே உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலிகளாகவும் சமாதான பலிகளாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஒரு ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். வசனம் 25. எனக்கு கல்லினால் பலிபீடத்தை உண்டாக்க வேண்டாம். உண்டாக்குமாகில் அதை வெட்டி கல்களினாலே கட்ட வேண்டாம். அதன் மேலே உள்ளிட்டருடனே அதை அசுசிப்படுத்தவாய். வசனம்
6. என் பலிபீடத்தின் மேலே உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு படிகளினால் அதன் மேலே ஏறவும் வேண்டாம்.